என்னடா களியாட்ட போட்டு கிண்டிட்டு இருக்கேன்னு தானே பாக்குறீங்க. அதாவது நம்ம சட்னியை மிக்சியில தானே அரைப்போம், ஆனா இப்ப சட்டிலேயே நம்ம செய்யலாம். நானே ஷாக் ஆகி தான் பாக்குறேன். ஏன்னா நான் இன்ஸ்டால ஸ்க்ரோல் பண்ணும்போதெல்லாம் இந்த பாம்பே சட்னின்னு ஒண்ணு வந்து ரொம்ப ஃபேமஸ்ன்ற மாதிரி வந்துகிட்டே இருக்கு. அதாவது ரொம்ப ஈஸியான பொருளை வச்சு செஞ்சிடலாம், வீட்டுல இருக்கிற பொருளை வச்சே செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா உண்மைதான், நான் இன்னும் டேஸ்ட் பண்ணல, சொன்ன மாதிரியே செஞ்சிருக்கேன். அதாவது ஒண்ணுமே இல்லைங்க, எண்ணெய் ஊத்தி நம்ம தாளிப்புக்கு போடுவோம்ல, கடுகு, உளுத்தம் பருப்பு, கருவேப்பிலை, மிளகா, அவ்வளவுதான். வெங்காயம் இருந்தா போடலாம், எல்லாம் விட்டுறலாம், ஆப்ஷனல் தான். அதை போட்டுட்டு இந்த கடல மாவு இருக்குல்ல, கடல மாவையும் உப்பையும் கரைச்சு கொஞ்சம் தண்ணியா கரைச்சு எடுத்து ஊத்துனோம்னா இந்த மாதிரி கெட்டியா வரும். அந்த வர வரைக்கும் நம்ம வந்து கலக்கிட்டே இருக்கணும். கலந்ததுக்கு அப்புறம் வந்து டேஸ்ட் பண்ணா சூப்பரா இருக்கு, எல்லாருமே சப்பாத்திக்கு, தோசைக்கு, எல்லாத்துக்கும் செம்மையா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நானும் இன்னைக்கு ட்ரை பண்ணி பார்ப்போமேன்னு பண்ணியிருக்கேன். டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நல்லா தாங்க இருக்கு உண்மையாவே. டேஸ்ட் பண்ணிடுவோமா? உண்மையாவே நல்லா இருக்கு. சிம்பிளா 5 மினிட்ஸ்ல செஞ்சு இவ்வளவு டேஸ்டா சாப்பிட முடியும்னா கண்டிப்பா ஒர்த்து தான். செம்மையா இருக்கு. நீங்களும் உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க.